السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وآله وأصحابه أجمعين. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான இல்லத்திலே ரமலானில் தராவி தொழுகைக்கு பின்பு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறு சீரத்தினுடைய தொடராக இன்றைய தினம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாட்டனார் அபூ தாலிப் அவருடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்களுடைய கண்காணிப்பிலே வளரக்கூடிய ஒரு சூழலுடைய தொடரில் சில நிகழ்வுகளை நாம் பார்ப்போம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த பால பருவத்திலே தன்னுடைய புதல்வர் அபூ தாலிப் அவரிடம் ஒப்படைத்தார்கள். அவருடைய தந்தை எப்படி பெருமானாரை தன்னுடைய பேரரை கண்ணும் கருத்துமாக இருந்து போற்றி அவர்களை பாசமோடு வளர்த்தார்களோ அதுபோன்றே அபூ தாலிப் அவர்களும் தன்னுடைய பிள்ளைகளை விட அதிகமாக நேசித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அனாதை பிள்ளையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருபோதும் அவர்களுக்கு எந்த கவலையும் ஏற்படக்கூடாது, அவர்களை தன்னுடைய பிள்ளையை விட மேலாகவே கவனித்து வந்த அந்த சூழலில் அபூ தாலிப் அவர்கள் வியாபாரத்திற்காக செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்படுகிறது. அந்த நிலையிலும் கூட அந்த சிறுவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரிய மனம் இல்லாது அவர்களையும் உடன் அழைத்து செல்வதற்கு முடிவெடுக்கிறார்கள். நீண்ட நெடிய தூரம் பயணம். அந்த காலகட்டத்திலே அரபு பெருமக்கள் எல்லாம் சிரியாவை நோக்கி வியாபார பயணத்தை தொடருவார்கள். சில காலங்களில் யமனை நோக்கி செல்லுவார்கள். இப்பொழுது சிரியாவை நோக்கி செல்லக்கூடிய அந்த காலகட்டத்திலே அரபு வணிகர்களோடு சேர்ந்து அபூ தாலிப் அவர்களும் தன்னுடைய சகோதரரின் முதல்வர் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 அல்லது 12 வயதுடைய அந்த காலகட்டத்திலே அழைத்து செல்கிறார்கள். நீண்ட நெடிய தூரம் ஷாம் நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் 1000 மைல்களுக்கெல்லாம் தாண்ட வேண்டும். ஏறத்தாழ 1500 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய புஸ்ரா நகரை, அதை ஷாம் புஸ்ரா அஸ்ஸாம் என்று சொல்வார்கள், கிரேக்கத்திலே போஸ்ட்ரா என்று சொல்வார்கள். அந்த நகரை தாண்டிதான் அரபு பெருமக்கள் எல்லாம் ஷாம் தேசத்திற்கு, மத்திய தரைக்கடல் பகுதி, காசா பகுதிகளுக்கெல்லாம் செல்வதற்கெல்லாம் அந்த ஒரு மத்திய நகராக இருக்கக்கூடிய அந்த புஸ்ராவை தாண்டித்தான் செல்வார்கள். அந்த புஸ்ரா நகர் ரோமானிய சாம்ராஜ்யத்தினுடைய அரபு பிராந்தியத்தினுடைய தலைநகராக இருந்து கொண்டிருந்த காலகட்டம். அரபு பெருமக்கள் அதை தாண்டி அங்கும் வியாபாரம் செய்வார்கள். அதை தொடர்ந்து ஷாம் நோக்கி செல்வார்கள், தமாஸ்கஸ் பகுதி செல்வார்கள். இப்படி அவருடைய பயணம் அமைந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே புஸ்ரா நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த புஸ்ரா நகரிலே ஏறத்தாழ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயணம் 1500 கிலோமீட்டர் வந்திருக்கிறது. மக்காவை தாண்டி பெருமானாருடைய புஸ்ரா பயணம் 1500 கிலோமீட்டர். எவ்வளவு சிரமத்தோடும் அந்த பாலைவனத்திலே கடந்திருப்பார்கள் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவருடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்களுடைய அரவணைப்போடு அந்த அரபு வணிக குழுவோடு செல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த காலகட்டத்திலே
ராஹி புகைரா ஒரு மடாதிபதி, வேதங்களை கற்றவர், தௌராத்தை கற்றவர், இஞ்சிலை கற்றவர், பல வேதங்கள் பல சுவடிகளை ஆய்வு செய்தவர். அந்த காலகட்டத்திலே அந்த மக்களுக்கு மத்தியிலும் தனி சிறப்பு வாய்ந்த ஒரு நபராக விளங்கியவர் அவர் புகைரா என்று சொல்லுவார். ராஹில் புகைரா. அவருடைய ஒரு பெரிய மடம் இருந்தது, ஒரு பெரிய தேவாலயம் இருந்தது. அதில் அவர் இருந்து கொண்டிருப்பார். அங்கே பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருந்தது பழைய வேதங்கள், ஓலைச்சுவடிகள், பல்வேறு குறிப்புகள் எல்லாம் வேதத்தினுடைய வெளிப்பாடுகளில் வந்த பல குறிப்புகளை அங்கே வைத்திருப்பார்கள். அதை ஆய்வு செய்து கொண்டிருந்த ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு தலைமுறையில் வரக்கூடிய காலகட்டத்தில் அன்றை இருந்த புகைரா அவர்கள் வெளியே ஒரு சமயம் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த மடாலயத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த போது புஸ்ராவை நோக்கி ஒரு வணிக கூட்டம் வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறார். வழக்கமாக அந்த பகுதியில் அரபு பெருமக்கள் எல்லாம் அந்த ரூட்டிலே வந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இவருக்கு அதிசயத்தக்க சில நிகழ்வுகளை பார்க்கிறார். எதை பார்க்கிறார் என்று சொன்னால், மேகம் சற்று தாழ்வாக அந்த கூட்டத்தில் வரக்கூடிய ஓரிருவருக்கு மாத்திரம் நிழல் கொடுத்து கொண்டே வருகிறது. அரபு வணிக கூட்டத்துக்கு மத்தியிலே மேகம் இவர்களை பின்தொடர்ந்து அதில் வரக்கூடிய ஓரிருவருக்கு நிழல் கொடுத்தால் போலே வந்து கொண்டிருப்பதை பார்த்தபோது அவருக்கு பல்வேறு சிந்தனைகள் வெளிப்பட ஆரம்பித்தது. காரணம், வேதங்களை கற்றவர். ஒரு நபியுடைய வருகை எப்படி இருக்கும், ஒரு நபியுடைய தோற்றம் எப்படி இருக்கும், அவருக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எப்படியெல்லாம் உதவி கிடைக்கும் என்ற உன்னதமான அக்கால குறிப்புகளை கண்டு அதிலே அவருக்கு பல சிந்தனை வருகிறது. இதில் வரக்கூடியவர் நாம் தேடக்கூடிய அல்லாஹ்வின் இறுதி தூதர் இருக்கக்கூடும் என்றெல்லாம் அவர் எண்ணுகிறார். அப்படியே அந்த வணிக கூட்டம் வந்து ஒரு மரத்தடியிலே அமர்கிறது. அப்பொழுதும் கூட அந்த மேக கூட்டம், அந்த மேகம் அந்த மரத்தின் மேலேயே நிற்கிறது. அந்த ஒரு காட்சியை பார்க்கிறார். அடுத்து அதை விட மற்றொரு காட்சியை பார்க்கிறார். அந்த மரம் பெருமானார் அமர்ந்த, அந்த வணிக கூட்டம் அமர்ந்த அந்த பகுதியிலே தன்னுடைய கிளைகளை தாழ்த்துகிறது. மேலும் அவர்களுக்கு நிழல் அளிப்பதை காட்சியை பார்க்கிறார். புகைரா ஒரு மடாதிபதி, துறவி, பல முன் வேதங்களை கற்ற அறிஞர். அவருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதோடு அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், மடத்தில் இருந்து இறங்கி வந்து தன்னுடைய ஆட்களை அவர்களுக்கு அனுப்பி, இன்று அனைவருக்கும் நாம் விருது கொடுப்போம், ஆகவே நீங்கள் எல்லோரும் வர வேண்டும். உங்களின் சிறுவர்கள், உங்களுடைய அடிமைகள், உங்களுடைய வேலையாட்கள், உங்களுடைய பெரியவர்கள் அத்தனை பேரையும் நீங்கள் என்னுடைய மடத்திற்கு அழைத்து வர வேண்டும், நான் உங்களுக்கு விருந்தளிக்கிறேன் என்று சொல்லி தகவல் கொடுக்கிறார். அரபிகள் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். நாம் எத்தனை காலமாக எத்தனையோ முறை இந்த ரூட்டில் வந்து கொண்டிருக்கிறோம், இங்கே மடாதிபதியையும் நாம் பார்த்திருக்கிறோம், ஒரு நாளும் நம்மை அவர் விருந்துக்கு அழைக்கவில்லையே, ஏன் திடீரென்று நமக்கு ஒரு தனி விருந்துக்கு ஏற்பாடு செய்கிறார் என்று ஆச்சரியத்தோடு அந்த அரபு பெருமக்கள், அந்த வணிக பெருமக்கள் ஆச்சரியப்பட்டார். சிலர் கேட்டு விட்டார்கள், நாங்கள் இத்தனை முறை நாங்கள் வந்திருக்கிறோமே, நீங்கள் எங்களை அழைக்கவில்லையே. அப்படி என்று கேட்ட போது கூட அவர் சொல்கிறார், இல்லை, நீங்கள் விருந்துக்கு வாங்கள், உங்களுக்கு எல்லாம் நான் விருந்து கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்கிறார். இருந்தாலும் கூட அந்த அரபு பெருமக்களுக்கு மத்தியில் இதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது என்பதை அவர்கள் யூகித்துக் கொண்டார்கள். விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது அந்த மடத்திலே. அந்த மடம் இன்றும் இருக்கிறது. சிரியாவிலிருந்து ஏறத்தாழ 145 கிலோமீட்டர் தமாஸ்கஸ், சிரிய நாட்டுடைய தலைநகர் தமாஸ்கஸில் இருந்து 145 கிலோமீட்டரிலே தரா என்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறது.
ஜோர்டானுடைய பார்டர்ல. அதிலே தான் அந்த புஸ்ரா நகர், பழம்பெரும் தலைநகர், ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முன்பு கூட வரலாற்றில் இடம்பெற்ற ஒரு பழமையான நகர் இன்றும் இருக்கிறது. பழைய கோலத்திலே இருக்கிறது. இன்று அந்த சர்ச்சை இருக்கிறது. நான் அந்த சர்ச்சையை சென்று அந்த அந்த மன ஆலயம் சென்று பார்த்திருக்கிறேன். இப்பொழுது அதனுடைய மேல் முகடுகள் இல்லையே தவிர அதனுடைய அமைப்புகள் எல்லாம் அப்படியே இருக்கிறது. அவர்கள் எங்கு நின்றார்களோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்தார்களே, அந்த மரத்தின் அடியில் அமர்ந்தார்களே, அந்த ஒட்டகம் இருந்ததே, அந்த இடத்தும் கூட இன்றும் நாம் பார்க்க முடியும். அங்கே ஒரு மஸ்ஜிதை அமைத்திருக்கிறார்கள். அந்த மஸ்ஜிதுக்கு பெயர் கூட மப்ரக் அன் நகா, ஒட்டகம் அமர்ந்த இடம் பள்ளி என்று ஜாமியு மப்ரக் அன் நகா என்ற பெயரோடு அந்த பள்ளி இருக்கிறது. பெருமானார் எங்கு அமர்ந்தார்களோ அந்த அமர்ந்த இடத்தை கூட இன்று சுட்டி காட்டுகிறார்கள். வியாபார கூட்டத்தில் வந்தவர்கள் அவர்களோடு பெருமானார் அமர்ந்த போது அந்த பள்ளமாக அந்த அந்த கல்லில் பதிவு செய்யப்பட்ட அளவிலே அவர்கள் அந்த இடத்தை சுட்டி காட்டுகிறார்கள். இந்த இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்தார்கள் என்று சொல்லி இன்று அந்த பள்ளியினுடைய மெஹராபிலே அந்த அடையாளம் கூட வைத்திருக்கிறார்கள். அது இந்த மடத்துக்கும் சற்று சில நிமிடத்தில் நடக்கக்கூடிய தூரத்தில் இருக்கக்கூடிய இடம்தான். இன்றும் தெளிவாக அந்த இடம் இருக்கிறது. அந்த அரபு வணிக கூட்டம் விருந்துக்கு அழைக்கும் போது எல்லாரும் வந்து விட்டார்கள். வந்தபோது தன்னுடைய மடத்திலே தன்னுடைய அவையிலே பார்க்கிறார், உற்று நோக்குகிறார் அரபுகள் அத்தனை பேரையும். ஆனால் இவர் எதிர்பார்க்கக்கூடிய எந்த அடையாளமும் யாரிடமும் பார்க்க முடியவில்லை. உற்று மீண்டும் மீண்டும் உற்று பார்க்கிறார். அரபு கூட்டத்தை நாம் அழைத்தோமே, விருந்துக்கு நாம் அழைத்த இவர்களுக்கு மத்தியில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய எந்த காட்சியையும் பார்க்க முடியவில்லை என்று ஆச்சரியத்தோடு திரும்ப திரும்ப பார்க்கிறார். அடுத்து கேட்கிறார், அரபு மக்களே, உங்களில் அனைவரையும் நீங்கள் அழைத்து வந்து விட்டீர்களா? பெரியவர்கள், சிறுவர்கள், வேலையாட்கள், அடிமைகள் என்று மீண்டும் கேட்கிறார். அப்பொழுதுதான் என்று சொல்லுகிறார்கள், நாங்கள் ஒரு சிறுவரை எங்கள் ஒட்டகப்பதியோடு நாங்கள் அமரச் செய்து விட்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்பொழுது புகைரா, அவரையும் நீங்கள் அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகிறார். அரபு பெருமக்களுக்கு தர்ம சங்கடமாகிவிட்டது. நாம் ஒரு சிறுவரை நாம் அமர வைத்து விட்டு வந்துவிட்டோம் என்று சொல்லி. இருந்தாலும் அவர்கள் அந்த சிறுவர் யார்? ஹஜ்ரத் ஈருலக தலைவர் சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பால பருவத்திலே அந்த சிறுவரை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் வந்து அமருகிறார்கள். அப்பொழுதுதான் அவர் பார்த்தபோது அந்த புகைரா, அந்த மடாதிபதி, அந்த வேத நூல்களை கற்ற அறிஞர், அவருக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. பெருமானாருடைய முகத்தை பார்க்கிறார், பெருமானாருடைய நடையை பார்க்கிறார், அவர்கள் அமர்ந்த விதத்தை பார்க்கிறார், அவர்கள் அனைவர்களும் உணவு கொள்ளக்கூடிய விதத்தை பார்க்கிறார். இறுதியாக பெருமானாரை நெருங்குகிறார். பெருமானாரை அவர் எதிர்பார்த்த வேதங்களில் கண்ட காட்சிகளை எல்லாம் அவர் மனதிலே தெளிவாக படம் பிடித்து காட்டி அவர் பெருமானாருடைய தோற்றத்தையும் அவர்கள் இருந்த விதமெல்லாம் பார்த்தபோது பெருமானாரிடம் உரையாட தொடங்குகிறார். அப்பொழுது சொல்லுகிறார் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறு வயதிலே இவர் கேட்கிறார், அரபு பெருமக்களிடம் அந்த காலத்திலே சத்தியம் செய்து சொல்லுவார்கள், உஸ்ஸாவின் மீது பிரமாணமாக நான் அப்படி என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதே வார்த்தையை இவர் பயன்படுத்துகிறார். பெருமானார் என்ன சொல்லுகிறார்? உஸ்ஸாவின் மீது பிரமாணமாக நான் சில விஷயங்களை நான் கேட்கிறேன், நீங்கள் பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னபோது பெருமானார் மறுக்கிறார்கள். இணை வைக்கக்கூடிய, இறைவனுக்கு இணையாக பேசக்கூடிய எதன் மாறலாகவும் சத்தியம் செய்து விட மாட்டேன் என்று மறுத்து விட்டார்கள். அப்பொழுதுதான் அவர் கேட்கிறார், அல்லாஹ்வின் மீது பிரமாணமாக நான் கேட்கிறேன், நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னபோது பெருமானார் உடன்படுகிறார்கள். பெருமானாரிடம் ஒரு விஷயமாக கேட்கிறார்கள். அவர்களுடைய
உறங்கும் முறையில் இருந்து அவருடைய வாழ்வியல் முறைகளையும் சிறு வயதிலே இருந்தாலும் கூட பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வரலாற்றிலே குறிப்பிடுகின்ற போது அந்த சிறு வயதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவான சிந்தனையும் ஞான நுட்பத்தையும் அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கிறார். காரணம், அல்லாஹுடைய இறுதி வேதத்தை பெற இருக்கிற அல்லாஹுடைய தூதர் அல்லவா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் பால குருவத்திலிருந்து அந்த நுபுவத்தினுடைய வெளிப்பாட்டை, நுபுவத்தை சுமக்கக்கூடிய எல்லா தகுதிகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் கேட்பதற்கு சரியான பதில்களை சொல்லுகிறார்கள். அவருக்கு திருப்தி ஏற்படுகிறது. கடைசியாக அவர் பெருமானார் முதுகிலே அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நபித்துவத்துடைய முத்திரையை பார்க்க விரும்புகிறார். அதையும் பெருமானார் காட்டுகிறார்கள். நுபுவத்தினுடைய முத்திரையை பார்க்கிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முதுகிலே இருக்கக்கூடிய, அவர்களுடைய தோல் மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த முத்திரையை பார்க்கிறார். அத்தனையிலும் அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஏற்படுகிறது. நம் காலத்தில் எதிர்பார்த்த அல்லாஹுடைய தூதர் வந்திருக்கிறார் என்ற அவருக்கு மனநிலை திடமாக அவர் நம்புகிறார். உடனே அவர்களுடைய காப்பாளர் யார், அவர்களை அழைத்து வந்தவர் யார் என்று அழைக்கின்றார். யாரை அழைக்கின்றார்? அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்களை அழைக்கிறார். அவர்களிடம் கேட்கிறார், இவர் யார் என்று கேட்கிறார். அவர் என்னுடைய மகன் என்று சொல்லுகிறார். உடனே ராஹில் புகைரா சொல்லுகிறார், இவர் உமது மகனாக இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. உடனே மீண்டும் அபூ தாலிப் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய சகோதரருடைய மகன். அவர் கருவில் இருக்கின்ற போதே அவர் காலமாகிவிட்டார் என்ற தகவலை சொல்லுகிறார். உண்மையை சொல்லியிருக்கிறேன். வேத வெளிப்பாடுகளில் எதுவெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையினுடைய நிகழ்வுகளை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முந்தைய சமுதாய மக்களுக்கு மத்தியிலும் தெளிவாக காட்டியிருக்கிறார். நாம் கடந்த நிகழ்வுகளிலே பேசியிருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உலகத்தில் எல்லா வேதங்களிலும், உலகத்தில் வேதங்கள் என்று சொல்லக்கூடிய, வேதங்கள் என்று மக்கள் நம்பக்கூடிய எத்தனையோ மாறுபாடுகள் செய்திருந்தாலும் கூட, அதில் எத்தனையோ மாற்றங்கள் செய்திருந்தாலும் கூட, இன்று வரை பெருமானாரை பற்றி எங்கெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறதோ அத்தனை வேதங்களிலும் பெருமானாருடைய முன்னறிவிப்பு, பெருமானாருடைய செயல்கள், பெருமானாருடைய நற்செய்திகள், பெருமானாருக்கு இறைவன் இறுதியாக கொடுக்கக்கூடிய அந்த நுபுவத்துடைய தன்மைகளை எல்லாம் விளக்கப்பட்டிருக்கிறது. பெருமானாருடைய வெற்றிகளும் விளக்கப்பட்டிருக்கிறது. அதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே அல்லதீன ஆத்தைனாஹுல் கிதாப யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும், அல்லாஹ் குர்ஆனிலே எப்படி சொல்லியிருக்கிறான்? வேதங்கள் கொடுக்கப்பட்ட அந்த மக்கள், வேதம் கொடுக்கப்பட்ட அவர்கள், எவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு அவர்கள் பிள்ளைகளைப் போல, தங்கள் பிள்ளைகளைப் போல பெருமானாரை காணுவார்கள், அந்த நபியை காணுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருக்கிறார். பாருங்கள், அல்லாஹ் திருக்குர்ஆனிலே நமது இறுதி வேதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் தங்கள் பிள்ளைகளை அறிவதை போன்று நபியை அறிவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதன் காரணமாகத்தான் பாருங்கள், அந்த கால ரோமானிய அரசினுடைய அந்த தலைநகராக விளங்கக்கூடிய அந்த பொஸ்ரா நகரிலே மிகப்பெரிய அறிஞராக தொடர்ந்து காலகாலமாக இருக்கக்கூடிய அந்த மடத்திலே இருக்கக்கூடிய அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புகைரா அவர்கள் பெருமானாரை பற்றி துல்லியமாக தெரிந்த காரணத்தினால் அவர்களை அடையாளம் கண்டு விட்டார்கள். அவர்களுக்காக அல்லாஹ் மேகத்தை எப்படி குடைபிடிக்க செய்தார், அவர்கள் அமர்ந்த இடத்திலே எப்படி மரங்கள் தன்னுடைய கிளைகளை தாழ்த்துகிறது, இதையெல்லாம் கண்கூடாக பார்த்தவர் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து விட்டார். எந்த காலத்தில் எந்த இடத்தில் வருவார்கள் என்ற தகவலையும் கூட உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேத வெளிப்பாடுகளிலே காட்டியிருக்கிறார். இதன் காரணமாக மற்றொரு குறிப்பிலும் சொல்லுவார்கள், பெருமானார் அந்த சமயத்திலே வந்த சமயம் கூட இங்கு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சில எதிரிகள் பெருமானாரை தேடி இருக்கிறார்கள். அதையும் சில குறிப்புகளிலே சொல்லுவார்கள். அதே ராஹில் புகைரா அந்த மடாதிபதியாக இருக்கக்கூடிய
அந்த வேத அறிஞர், அவர் கிறிஸ்துவ யூத குறிப்புகளை எல்லாம் தெளிவாக கண்டவர், தௌராத்தை இஞ்சியலை தெளிவாக படித்தவர். அவர் அபூ தாலிப் அவரிடம் சொல்லுகிறார், இவரை கண்காணித்துக் கொள்ளுங்கள், பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். இவர்களுடைய வருகையை யூதர்கள் அறிந்தார்கள் என்று சொன்னால் இவர்களுக்கு ஆபத்து விளைவிப்பார்கள். ஆகவே நீங்கள் திரும்ப அழைத்து சென்று விடுங்கள். யார் சொல்லுகிறார்? அந்த புகைரா. இன்றும் பாருங்கள், அல்லாஹ் தஆலா 1400 ஆண்டுகள் கழித்து, இவ்வளவு வருஷங்கள் கழித்தும் கூட அந்த மடம் இன்றும் இருக்கிறது. எங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருந்தளிக்கப்பட்டதோ அந்த மடத்தை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தத்ரூப அத்தாட்சியாக என்று வைத்திருக்கிறான். பெருமானார் எங்கு அமர்ந்தார்களோ அந்த இடம் கூட இன்று மபரக்க நகா என்ற மஸ்ஜித் அந்த ஊரில் இருப்பதை நாம் பார்க்கலாம். இன்று வரை மிகப்பெரிய ஆடிட்டோரியங்களும் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட மிகப்பெரிய ஆடிட்டோரியங்களும் எல்லாம் அந்த ஊரில் இருக்கிறது. பல அழிவுபட்ட அரண்மனைகள், ஆலயங்கள் எல்லாம் இன்றும் அந்த ஊரிலே பார்க்கலாம். இதுவெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய அத்தாட்சிகளில் ஒரு பகுதியாகத்தான் அந்த புஸ்ரா நகர் கூட இன்றும் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அபூ தாலிப் அவர்கள் இப்படி தெளிவாக அறிந்து, ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர் பெருமானாருடைய செய்தியை பற்றி சொன்னபோது மகிழ்ச்சி அடைந்தவராக, மிகவும் கூடுதலாக அவர்களை கண்காணிக்க வேண்டும், அவர்களுக்குரிய முழு பாதுகாப்பையும் நான் செய்து வர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபியை பாதுகாப்பதற்கு பொறுப்பு உள்ளவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய நுபுவத்தை சுமக்கக்கூடியவர்கள், அவர்கள் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே ஏகத்துவத்தை மக்களுக்கு பரவ செய்து அவர்களை இறுதி நபியாக ஏற்று அவருடைய அடியார்களாக இருக்கக்கூடிய நாம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆரம்ப வரலாறுகளில் இருந்து நாம் தொடர்ந்து தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதனுடைய ஒரு பகுதி தான் அபூ தாலிப் அவர்களுடைய அந்த காலகட்டத்திலே அவர்கள் வாணிபத்திற்காக அரபு கூட்டத்தோடு சென்றிருந்த போது அந்த புஸ்ரா நகரில் அவருடைய புஸ்ரா பயணத்தினுடைய ஒரு நிகழ்வு நமக்கெல்லாம் எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே அல்லதீன ஆதைனாஹுல் கிதாப யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஹும் என்ற ஆயத்திலே அல்லாஹ் குர்ஆனிலே சுட்டி காட்டுகிறானோ, வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் எவர்களுக்கு வேதத்தை வழங்கியிருக்கிறோமோ அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை போன்று பார்ப்பார்கள் என்பதற்கு ஒரு அத்தாட்சியாகத்தான் ராஹில் புகைரா அந்த புஸ்ரா பயணத்தின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை, அவருடைய தோற்றத்தை, அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய இறுதி தூதராக வரக்கூடிய ஒரு அந்த சிறுவரை அடையாளம் பண்ணுகிறார். அத்தகைய நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா நிலைகளிலும் அவர்களை மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே தெளிவான அத்தாட்சியாக உலகத்திலே இறுதி தூதராக வந்திருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய உயர்ந்த தரஜாவில் வைத்திருந்திருக்கிறான். பிறந்த காலத்தில் இருந்து அவருடைய வரலாறை நாளங்களில் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் அறிந்து கொள்வோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை நெறியை எப்படி நாம் படிக்கின்றோமோ கேட்கின்றோமோ அதன்படி நடப்பதற்கும், அவர்கள் காட்டிய உன்னத நெறியை நாம் பின்பற்றுவதற்கும், அவர்கள் வெற்றி சென்ற திருக்குர்ஆன் படி நடப்பதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் யாவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.